இன்னைக்கு ஏப்ரல் 28. இன்றைக்கி டே எப்படி போகுதுன்னு பார்ப்போம். இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன பிரேக்ஃபாஸ்ட்னா குழிப்பணியாரம் இருக்குது, கூடவே கார சட்னி இருக்குது. குழிப்பணியாரமும் கார சட்னி செம காம்போ. டேஸ்ட் பண்ணி பார்த்தவங்களுக்கு தெரியும். இதுதான் இன்றைக்கி சிம்பிள் பிரேக்ஃபாஸ்ட். கைஸ், வனவாசம் புக் ரிவ்யூ பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி சாப்டர் 3, ஒரே கல்ல 2 மாங்காய். அதுதான் அந்த சாப்டரோட நேம். ஓகேங்களா? எல்லோரும் சொல்லுவாங்க பணம் இருந்தால் நிம்மதி இருக்காது, நிம்மதி இருந்தால் பணம் இருக்காது. இது ரெண்டத்தையும் ஒரே டைமில் கிடைக்குமா? அதுதான் அந்த சாப்டர் சொல்லுது. பணத்தை தேடி ஓடனா சந்தோஷம் தொலைஞ்சிருது, சந்தோஷத்தை மட்டும் தேடி போயிட்டு இருந்தால் பணத்தை சம்பாதிக்க முடியல அப்படின்னு இங்கே நம்ம நிறைய பேருக்கு இருக்கும் அந்த கேள்வி. ஆனால் இதில் என்ன நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் அப்படின்னா, நம்ம பணத்தையும் சந்தோஷத்தையும் மெயின் டார்கெட்டாக வைக்காமல் நம்ம செய்கிற வேலையிலேருந்து கிடைக்கக்கூடிய பை ப்ராடக்டாக நினைங்க. அப்போ இது ரெண்டுமே உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல பை ப்ராடக்ட் அப்படின்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ இதை 2 எக்ஸாம்பிளாக சொல்கிறாங்க. ஒன்று, இப்போ ஹோட்டல் கடைக்காரர் காலையிலே வியாபாரத்தை தொடங்கும் போது எனக்கு ஃபுல்லாக கல்லாக கட்டணும் அப்படின்னு நினைக்காம வர்றவங்களுக்கு ருசியாக திருப்தியாக சாப்பாடு போடணும்னு நினைக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக பணம் வந்து சேரும். அதே போல் ஒரு டாக்டர் வந்து இன்றைக்கி ஒரு சர்ஜரி பண்ண போகிறாரு அப்படின்னா, இந்த சர்ஜரி பண்ணால் நமக்கு காசு கிடைக்குன்றதை தாண்டி இந்த சர்ஜரி பண்ணால் இந்த இந்த உயிரும் பிழைக்கும் அப்படின்னு அதில் மட்டும் கவனம் செலுத்தி அவர் பேஷனோட ஒர்க் பண்ணார் அப்படின்னா அதை தாண்டி நமக்கு பணம் வரப்போதும். இல்லை நீங்கள் பணத்தை மட்டுமே குறிக்கோள் வச்சு அந்த ஆப்ரேஷன் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா அங்கே உயிர் கூட போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ உங்கள் மெயின் டார்கெட் பணத்தையும் சந்தோஷத்தையும் மட்டும் குறி வைக்காமல் உங்கள் வேலையை எஃபோர்ட் போட்டு கிளியராக கரெக்டாக செய்யுங்க. ஸோ அதோட பை ப்ராடக்டாக பணமும் சந்தோஷம் உங்களை தேடி வரும் அப்படின்னு சொல்கிறக்கு. அப்படி திங்கக்கிழமை ஏன் கஷ்டமாக இருக்குது? நம்மளும் நிறைய பேருக்கு ஞாயிற்றுக்கிழமை லீவ் ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிவிட்டு ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலமே தோணிடும், ஐயோ நாளைக்கு திங்கக்கிழமை வருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலைக்கு போகிறதுல நமக்கு அவ்வளோ சலிப்பு ஏற்பட்டுரும். காரணம், நம்ம அந்த பணத்துக்காக மட்டுமே அந்த வேலையை செய்கிறோமோ தவிர அதை நம்ம பிடிச்சி செஞ்சோம் அப்படின்னா நமக்கு வேலைக்கு போகிறதுக்கு எந்த தயக்கமும் இருக்காது, எந்த சலிப்புமே இருக்காது. நம்ம ஆர்வமாக அந்த வேலையை போய் செய்வோம். இப்போ லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி சோறு தண்ணி இல்லாமல் அப்படி நம்ம பிடிச்சி செய்கிற வேலையில் நம்ம எக்ஸ்பர்ட் ஆகிடுவோம். நமக்கு எக்ஸ்பர்ட் ஆகிட்டோம் அப்படின்னா அதில் பணமும் சந்தோஷமும் நம்மளை ஆட்டோமேட்டிக்காக தேடி வரும். லைஃபோட பெரிய சீக்ரெட்டாக இவர் சொல்கிறது என்ன அப்படின்னா, உங்களுக்கு பிடிச்ச வேலையை செய்யுங்க, உங்களுக்கு பிடிச்சவங்க கூட வாழுங்க, லைஃபே ரொம்ப ஹாப்பியாக மாறிடும் அப்படின்றாரு. ஸோ கைஸ், இந்த வீடியோவில் வந்து என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, நீங்கள் பணத்தை துரத்தாமல் உங்களுடைய விருப்பத்தையும் உங்களோட திறமையை நீங்கள் துரத்துங்க. அது எங்கே இருக்கோ அதை நோக்கி அதை பிடிச்சி அந்த லைனை பிடிச்சி அதை துரத்திக்கிட்டே போங்க. உங்களை தேடி பணம் வரும். ஓகேங்களா? உங்களை தேடி பணம் ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டுருக்கோம். இதுதான் இவர் சொல்கிற ட்ரிக். ஓகேங்களா? உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன லஞ்சு அப்படின்னா, மம்மிக்கு ரெஸ்ட்டு கொடுத்தாச்சு. ரெஸ்ட்டு கொடுத்து நம்ம மட்டன் பிரியாணி கொடுத்தாச்சு. இதுதான் நாங்கள் போய் சாப்பிடுவோம். ஒரு பிரியாணி வாங்கினா 2 பேர் தாராளமாக சாப்பிடலாம். பிரியாணி பிரியாணி உடனே கறிக்கு ஒரு தாழ்ச்சா, கறிக்கு ஒரு எனக்கு ஒரு தாழ்ச்சா, எனக்கு ஒரு தயிர் சட்னி. சாப்பிடுமா? ஓகே. கைஸ், இன்னைக்கு வேலையை முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் நான் பார்த்த படம் பேர் என்ன அப்படின்னா தீவண்டி. தீவண்டி ஒரு மலையாள படம், 2018 வந்துச்சு. தம்மு பழக்கத்துக்கு அடிக்டான ஒரு பையன், சிகரெட் பழக்கத்துக்கு அடிக்டான ஒரு பையன், அவன் அதிலிருந்து மீண்டு வர்றதுக்கு என்னென்ன முயற்சிகள்லாம் எடுக்கிறான் அப்படின்றது தான் இந்த படத்தை பற்றின கதை. நல்லாயிருக்கு. இந்த படத்தை ஒரு வேளை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது தம்மை குவிட் பண்ணணும்னு நினைக்கிற ஆளுங்களுக்கு இந்த படத்தை நீங்கள் சஜஸ்ட் பண்ணலாம். நல்லா காமெடியான படம் தான், பார்க்கலாம்.
இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன டின்னர்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு பிடிக்காத உப்புமா, ஆனால் எனக்கு பிடிக்கும். அதனால் கொஞ்சம் போட்டு சாப்பிட்டுப்போம். உப்புமாவுக்கு சைடிஷ் என்ன? சக்கரை. குழம்பு கொடுங்க. குழம்பு போடுங்க. குழம்பு இருக்குது, இந்த சட்னி இருக்குது.